கங்கைக்கரைக்கு போய் கரகம் செய்து பம்ப வச்சு வாங்கல் அம்மா. மாமா உன் பேர் என்ன? என் பேரா சுஜி கோயின்டா. சுஜியா? இது மாதிரியே இருக்குதம்மா. உன்னை பார்த்தா எனக்கு பொண்ணும் போல தெரிகிறதே. தெரியுமா? யாரு? பொன்னுலக வேந்தன் தேவேந்திரன். அவரது வளர்ப்பு மகன். அப்படியா? அவர் ஒரு பொட்டல் சிறப்பான நாட்டியம். அப்படி ஆகட்டும். ஆடல் பாடல் அபிநயம். அபிநயம். ஐயோ
ஐயா நாட்டியம் எல்லாம் ஒரு நாட்டியம் வேற ஒரு சின்ன 65 இதுக்கு மடையன் இந்த சபையில் ஊர்வசி ஆடுகிறாளே அதுதான்டா நாட்டியம் நாட்டியம் நாட்டியத்திலே சிறந்தவர் ஊர்வசி. நல்ல ரேசு குதிரை மரியாதை. நாங்க மட்டும் இல்ல ஒரு ஆளுக்கு ஒரு கதை எடுக்கிற பாரி அப்படி எத்தாத்தமா கையில பணம் தராங்க. கூத்து வாயிலாம் தேவ சபை மட்டுமல்ல, இந்த மக்கள் எல்லாம் உனக்காக கையை வச்சு பூதாண்டா பணத்தை நல்லா பறிக்கட்டுமா என்ன அழகாக இருக்கிறது நாட்டியம். என்ன ஒரு குரல் குயில் ஓசை போட்டு விடுகிறது.
அரபை, மேலகை, திலோத்தமை இவர்களை விட ஊர்வசி நாட்டியம்தான். சிறப்பாக ஆடிவிட்டார். சிறப்பு. ஊர்வசி, சுவாமி உனக்கு ஒரு வேலை காத்து கொண்டிருக்கிறதம்மா. என்ன கடமை சுவாமி எது? இந்த தேவ உலகம், ஆஹா, இந்த தேவ உலகத்திற்கும் பூலோகத்திற்கும் உலகத்திற்கும் இடைப்பட்டு இருப்பது மத்திய உலகம். ஆஹா, அந்த மத்திய உலகத்திலே ஆ, தேவர்களுக்காரை தேவர்களுக்கு சொந்தமான பாரி ஜாதி மலர்கள் வாடி கிடக்கிறது. அப்படியா? வாடி இருக்கும் மலர்களுக்கு ஆஹா, நீர் சென்று மத்திய உலகத்திலே நீர் ஊட்ட வேண்டும். ஓடாமல் வதங்காமல் நீர் ஊட்டி அந்த மலர்களை நீ பாதுகாக்க வேண்டும். அப்படியா இருக்கட்டும் சுவாமி. வா, சென்று வருகிறேன். மகனே, அப்படியா? இப்படி அழைச்சி வருகிறேன். வேகமாக போய் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வேகத்திற்கும் விவேகத்திற்கும் நான் அணை போடவில்லை. ஊர்வசி எங்கே போகிறார்? பாரிஜாத மலத்தோடு ஏர் ஓட்டுவதற்காக செல்கிறார். மத்திய உலகம் செல்லுகிறார். அவள் சரிவரை நீர் ஊட்டுகிறாளா, மலரை பாதுகாக்கின்றனா இல்லையா என்பதை கண்காணிக்க என்று நான் அனுப்புகிறேன். நம்ம பார்த்து உனக்கு கொண்டு செல்கிறேன். கண்காணிக்கிறேன். சென்று வா, சென்று வா. உனக்குதான் அதிகமான வேலை இருக்கிறது. என்ன ஐயா? இவர்கள் இருவரும் எங்கே செல்கிறார்கள்? மத்திய உலகம் எதற்காக ஊர்வசி போகிறார்? பாரிஜாத மலர் தோட்டத்திற்கு நீர் ஊற்றுவதற்காக, என்னுடைய மகன் எதற்காக அதை போகிறார்? பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் இருவரும் அவரவர் வேலையை ஒழுங்காக கடமையோடு கண்ணியத்துடன் அவர்கள் மேலே செய்கின்றார்களா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டிய வேலை உன்னுடைய. ஐயா, அவங்க ரெண்டு பேரும் செய்யறாங்களா இல்லையான்னு நான் என்ன சொல்ல வரேன், நீ தான் புரிகிறீர்கள். வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். எந்த வேலை செய்யறாங்களா இல்லையா? நீங்கள் கட்டளை இட்டு அந்த வேலை, மலருக்கு நீர் ஊட்ட ஊர்வசி போகிறார். மலர்களை பாதுகாக்க அச்சையன் போகிறார். அவர்கள் இருவரும் செய்யறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். அவர்கள் கடமை போடுகிறார்கள். உங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம். சபை தலைவர்